பேசுகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து இன்றைக்கி நான் பார்க்குறதுக்கான கொடுத்து விட்டேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக நான் வந்து எப்படின்னா மேக்ஸிமம் வந்து என்ன யோசிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து நம்ம அப்பா சரியாக இருந்தால் தான் நம்மளோட ஃபேமிலி வந்து நல்லாயிருக்கும் கட்டாயம். அதே மாதிரி நம்ம நாட்டோட தலைவன் நமக்கு வந்து சரியாக சூஸ் பண்ணால் தான் நம்ம நாடு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் மாநிலத்தில் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம். அந்த தப்பை இனி வருங்காலங்களில் யாருமே பண்ணக்கூடாது. ஏன்னா தமிழகம் வந்து இந்த இருண்ட நிலையில் வந்து இன்றைக்கி இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சதுனால தான் இன்றைக்கி வந்து ஒரு இருண்டு போய் இருக்குது தமிழ்நாடு. பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து இந்தியாவில் வந்து சதவீதமான பேர்கள் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வழிபட்ட நம்மளுடைய முப்பாட்டன் நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லாருமே வந்து கும்பிட்ட கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் கோவிலில் நம்ம தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடாது. ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கலாச்சாரங்களும் நம்மளுடைய அடையாளங்களையும் அழைச்சிட்டாங்கன்னா நம்ம சொந்த நாட்டிலே அகதியாக வாழக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். நம்ம வீடு கட்டலாம், கார் வாங்கலாம், இடம் வாங்கலாம், நல்ல ட்ரெஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் நம்ம சொந்த நாட்டிலேயே அகதியாக வாழ்கிறதுன்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம கும்பிடக்கூடிய நம்ம கடவுளை வந்து கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எவ்வளோ தூரம் நமக்கு இவ்வளோ பிரச்சனையை கொடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லா பேத்துக்குமே தெரியும். இப்போ பாரத பிரதமர் மார்ச் 1ஆம் தேதி இன்றைக்கி ஆக்சுவலாக கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த யூனிவர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, உண்மையாகவே கிடைக்கல, நேற்று வரைக்கும் கிடைக்கல. அப்போ வந்து இந்த என்னுடைய ஃபேஸ்புக்கில் நான் போட்ட பதிவை பார்த்துட்டு அண்ணன் ஒருத்தவங்க வந்து பாஸ் கொடுத்து வீராணியை போய் பார்த்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட நல்ல மனசுக்கும் ஒரு கட்டாயம் ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வேறு எந்த விஷயத்துக்குமே நான் ஆசைப்படவே மாட்டேன் இது வரைக்கும். ஏன்னா நான் ஒரு தீவிரமான ஒரு சிவனுடைய பக்தன். எனக்கு பெருசாக ஆசைகள்லாம் நிறையா கிடையாது. ஆனால் என்னுடைய தலைவனை பார்க்கணும் அப்படின்றதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடோடு நான் இருந்தேன். ஆனால் நினச்ச விஷயம் வந்து அது நடந்துருச்சு அப்படின்றது இது ஒரு மிகப்பெரிய அதிசயம் தான். வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் பிடிக்கும். ஆனால் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா, என்னுடைய தலைவனை வந்து நேரில் ஒரு இடம்னாச்சும் பார்த்துடணும்ல. ஆக்சுவலாக அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம இங்கே இருந்து ஒரு சென்னை ட்ராவல் பண்ணிட்டு வரோம்னா நம்ம உடம்பு ஒத்துழைக்காது, அவ்வளோ டயர்டாகிடுறோம், யங்ஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய நாங்கள். ஆனால் 70 வயசை கடந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா எத்தனையோ நாடுகள் ட்ராவல் பண்ணுறாரு. எல்லாரும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி அவர் வந்து வெளிநாடாக சுற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, வெளிநாடு எதற்காக சுற்றுறாரு அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். இன்றைக்கி நம்ம இந்தியாவில் ஒரு விஷயம் வந்து இராணுவத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உலக நாடுகள்லேயே வந்து நம்ம இந்திய இராணுவத்தை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. அப்படின்னா அந்த வலிமையான இராணுவத்தை வந்து இவ்வளோ தூரம் கட்டமைச்சு வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான். எல்லா நாடுகள்லையும் இருக்கக்கூடிய பிரதமர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து காலில் விழுந்து ஒரு சாமி மாதிரி அவரை நினச்சி கும்பிடக்கூடிய ஒரு விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். கட்டாயம் வந்து இந்த தருணம் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் வாழ்க்கையில். ஏன்னா நம்ம டிவிலேயே பார்த்துட்டு இருந்த என்னுடைய தலைவனை வந்து இன்றைக்கி தான் உண்மையாகவே ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்க போகிறேன் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி.